கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மளை கடந்த 8 மாதங்கள் அற்புதமாய் பாதுகாத்த ஆண்டவர் இந்த 9வது மாதத்திலும் உங்களுக்கென்று சொல்லி கர்த்தர் தீர்க்க தரிசனமான வார்த்தையை இந்த வேளையில், இந்த 1ஆம் தேதியில் உங்களோடு கூட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 30வது வசனம். யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, இந்த செப்டம்பர் மாதத்திற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த மாதம் ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாய், இந்த மாதம் கீழே வேர் பெற்றி மேலே கனி கொடுக்கிற ஒரு மாதமாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கட்டும் என்று ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே யூதா வம்சத்தில் தப்பி மீது இருக்கிறவர்கள் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அநேக மரங்கள் வேர் இல்லாதபடிக்கு, வேர் விடாதபடிக்கு, பசுமை இல்லாதபடி வறட்சியாக காணப்படுகிறது. இன்னும் சொல்லணும்னா கனி இல்லாதபடி காணப்படுகிறது. கடந்த நாட்களில் கூட உடைய குடும்பத்தில் ஏற்பட்ட வறட்சி, ஒரு பசுமையே காண முடியாதபடிக்கு காணப்பட்டதல்லவா? ஒரு கனி நிறைந்த ஒரு மகிழ்ச்சியை பார்க்க முடியலை, ஒரு சந்தோஷத்தை பார்க்க முடியலை, எதையுமே பார்க்க முடியலை என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? உங்களுடைய வாழ்க்கையில் இந்த செப்டம்பர் மாதத்தில் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் மாற்றுவார். சாலமோனுடைய ராஜ்ய பாரத்திற்கு பின்பாக அவருடைய மகனாய் இருக்கிறதான ரெகொபயாம் இஸ்ரவேல் தேசத்தை ஆட்சி செய்தான். அது வரைக்கும் ஒரே ராஜ்யமாக இருந்தது. ஆனால் ரெகொபயாமுடைய ஆட்சியின் காலத்தில் வடக்கு ராஜ்யம், தெற்கு ராஜ்யம் என்று சொல்லி 2ஆக பிரிக்கப்பட்டது. தெற்கு ராஜ்யம் யூதாவாக, வடக்கு ராஜ்யம் இஸ்ரவேலாக பிரிக்கப்பட்டது. இந்த வடக்கு ராஜ்யம் தேவனுக்கு விரோதமாய் செய்த பாவத்து நிமித்தம் அசீரியாவுக்கு ஆண்டவர் சிறையிருப்புக்கு ஆண்டவர் அனுப்பினார். இப்பொழுது யூதா மாத்திரமாய் என்ன செய்யப்படுகிறது? மீதி இருக்கிறது. ஆனால் இந்த யூதாவையும் அசீரியாவுடைய ராஜாவாக இருக்கிற செனகரீப் வந்து முற்றுகை போட்டு அந்த பட்டணத்தை சுதந்திரிக்க அசீரியா படைபலத்தோடு வருகிறான். இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆபத்து, இப்படிப்பட்ட ஒரு பெரிய சூறாவளி யூதாவுக்கு வந்திருக்கிறது. இப்பொழுது ராஜாவாக இருக்கிற செனகரிப்புக்கு விரோதமாக, செனகரிப் எசேக்கியாவுக்கு விரோதமாக பல காரியத்தை பேசுகிறான், தேவனை தூசிக்கிறான். இப்படிப்பட்ட இக்கட்டு வந்திருக்கும் பொழுதுதான் அங்கே ஏசாயா தீர்க்கன் மூலமாய் கர்த்தர் முன் உரைக்கிறார். தப்பி, இந்த ஆபத்திற்கு தப்பி, இந்த சனகரிப்புக்கு தப்பி யாரெல்லாம் மீது இருக்கிறார்களோ அவர்கள் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, கடந்த 8 மாதத்தில் எந்த ஆபத்துகள் வந்தது? எந்த வியாதியின் ஆபத்துகளா, கடன் சுமை என்கிற ஆபத்தா, நெருக்கடி என்கிற ஆபத்தா, எத்தனை ஆபத்தை நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள். இந்த 9வது மாதத்தில் நீங்கள் தப்பி வந்திருக்கிறீர்கள். உங்களை பார்த்து தான், தப்பி வந்திருக்கிற உங்களுக்குத்தான் தீர்க்கமாய் கர்த்தர் சொல்கிறார், நீ கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பாய். சொல்லுங்க, ஆமேன் என்று சொல்லுங்க. கர்த்தர் இந்த மாதத்தில் இந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற போதுமானவராயிருக்கிறார். நாம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஆண்டவர் பரீட்சையை அனுமதிக்கிறார். ஆண்டவர் அந்த பரீட்சை, விசுவாசம் என்கிற பரீட்சையை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வைக்கிறார். அந்த பரீட்சையில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்குத்தான் வேர் பற்ற முடியும், அவர்கள்தான் மேலே கனி கொடுக்க முடியும். பாருங்க, பரீட்சைக்கு போகாதவர்கள் எப்படி அடுத்த கட்டத்துக்கு போக முடியும்? பரீட்சை சரியாக எழுதலைன்னு சொன்னால் எப்படி அடுத்த லெவல், அடுத்த காரியத்தை, எப்படி அடுத்த மேன்மையை, அடுத்த உயர்வை பெற்றுக்கொள்ள முடியும்? சிலருக்கு பரீட்சையே எழுதக்கூடாது, பரீட்சையிலே நிற்கக்கூடாது, ஆனால் மேன்மை வரணும். சபைக்கே வரக்கூடாது, ஜெபமே பண்ணக்கூடாது. இப்படிப்பட்ட அநேகர் நினைப்பது உண்டு. இப்படிப்பட்டவர்களுக்கு வேர் என்ன செய்யாது? இருக்காது, வேர் அழுகி போய்விடும். தேவன் மனுஷனை உண்டாக்கினது நிமித்தமாய் ஆண்டவர் என்ன செய்தார் என்று சொன்னால்,
வேதனைப்பட்டார் என்று பார்க்கிறோம். யாருடைய காலத்தில்? நோவாவின் காலத்தில். நோவா காலத்தில் நடந்தது போலவே இந்த மனுஷகுமாரனுடைய வருகையின் காலத்திலும் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் அக்கிரமங்கள் தேசத்தில் பெருகியிருக்கிறது. அக்கிரமத்தின் நிமித்தம்தான், அக்கிரம வேர்கள் தான் நம்முடைய மரத்தை செத்து போக பண்ணுகிறது, மரத்தில் கனியேற்றி போக பண்ணுகிறது. சங்கீதம் 101 சங்கீதம் 8வது வசனத்தில் வாசிக்கிறோம், அக்கிரமக்காரர்கள் ஒருவரும் கர்த்தருடைய நகரத்தில் இராதபடிக்கு வேர் அறுபொண்டு போவார்கள். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் அக்கிரமங்கள், எங்கே பார்த்தால் அக்கிரமங்கள், குடும்பத்தில், தேசத்தில், எல்லா இடத்திலும், வேலை செய்கிற இடத்தில் பொய், அதுபோல மற்றவர்களுக்கு விரோதமாய் தீங்கு நினைக்கிற காரியங்கள், மற்றவர்களை அவதூறு பேசுகிற காரியங்கள், மற்றவர்களுக்கு விரோதமாய் என்ன செய்யணும் சொன்னால் மற்றவர்களுடைய பெயரை கெடுக்கிற காரியங்கள், இப்படி அக்கிரமங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அக்கிரமத்தின் வேர் நம்மளை விட்டு அகற்றணும். அப்பந்தான் ஆண்டவர் என்ன செய்ய முடியும் என்றால் கீழே வேர் பெற்ற முடியும், மேலே கனி கொடுக்க முடியும் என்று ஆண்டவர் பேசுகிறார். இன்றைக்கு நம்முடைய வேர் எப்படிப்பட்ட வேராக இருக்க வேண்டும்? ஏசாயா 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவருடைய வேர் வாடி அவர்கள் துளிர் தூசியை போல் பறந்து போகும், அவர்கள் சேனைகளின் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து இஸ்ரவேலின் பரிசுத்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணினார்கள். வேதத்தை வெறுத்தார்கள், இஸ்ரவேலின் பரிசுத்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணினார்கள். இன்றைக்கு வேதத்தை வெறுக்கிறோம், வேத வசனத்தை நம்ம மறக்கிறோம். வேதத்தை வெறுக்கிறது நிமித்தம்தான் நம்முடைய வேர் வாடி போகிறது. பைபிள் வாசிக்க நேரமில்ல, பைபிளை ஆலயத்துக்கு தூக்கிட்டு கூட போகிறது கிடையாது, வேதத்தை நேசிக்கிறது கிடையாது. வேதத்தை மறப்போம்னா நம்முடைய பிள்ளையை கர்த்தர் மறந்து விடுவார். எச்சரிக்கையாருங்க. வேத வசனம்தான். சங்கீதம் 1ஆம் சங்கீதத்தில் என்ன வாசிக்கிறோம்? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் இளையுறாதிருக்கிற மரத்தை போலவும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் என்ன செய்யும்? வாய்க்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வேர் என்ன செய்யணும்னு சொன்னால் இன்றைக்கு வேத வசனத்தை ஒவ்வொரு நாளும் ஜீவனாக உட்கொள்ள வேண்டும். இன்றைக்கி வேதத்தை மறக்கிறோம், வேதத்தை வாசிக்க மாட்டேங்கிறோம், டைம் இல்லை என்று சொல்லுகிறோம். உன் காரியம் வாய்க்கணும், உன் குடும்பத்தின் காரியம் செழிப்பாக இருக்கணும், நீ செழிப்பான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா வேத வசனத்தை ஒவ்வொரு நாளும் வாசிக்கிற அந்த பழக்கம், அதை தியானம் பண்ணுகிற பழக்கம், அது உன் வாயை விட்டு பிரியாதிருக்கிற பழக்கம், நடக்கும் போதும் உட்காரும் போதும் எழுந்திருக்கும் போதும் வேதத்தை குறித்தே பேசுகிறது, வேதத்தை குறித்தே மற்றவரிடத்தில் உரையாடுவது, வேதத்தை குறித்தே மற்றவரிடத்தில் பகிர்ந்து கொள்கிற இப்படிப்பட்ட பழக்கத்தை நீ வளர்த்து கொள்ள வேண்டும் சொல்லி தான் ஆண்டவர் இந்த மாதத்தில் ஆவலோடு கூட காத்திருக்கிறார். மூன்றாவது, நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு இந்த வேர் நம்முடைய வாழ்க்கையில் விடாதபடிக்கு, செழிப்பை காணாதபடிக்கு, வேர் அழுகி போகிறதற்கு காரணம் ஓசியா 9ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் எப்ராயிம் வெட்டுண்டு போனார்கள், அவர்கள் வேர் உலர்ந்து போயிற்று. எப்ராயிம் என்று சொன்னால் யார்? யாக்கோபுடைய பேரன், யோசேப்புடைய மகன். இவன் குறித்து எங்கெல்லாம் எப்ராயிம் வருகிறதோ இதெல்லாம் இஸ்ரவேல் தேசத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. எப்ராயிம், இஸ்ரவேலர்கள் கர்த்தரை மறந்தார்கள், விக்கிரக ஆராதனைக்கு இடம் கொடுத்தார்கள். விக்கிரக ஆராதனை என்கிற வேர் நமக்குள் இருக்கிறது. இந்த வேர் நமக்குள் என்ன செய்திருக்கிற? படர்ந்திருக்கிறது. ரட்சிக்கப்பட்டவர்கள் பாரம்பரியத்தை விடலை, ரட்சிக்கப்பட்டவர்கள் இன்றைக்கும் ஃபங்க்ஷன் 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 எல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். மாமா கோவப்படுவார், அத்தை கோவப்படும், மச்சினிச்சு கோவப்படும், ஓடுறமே. என்னைக்கு கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்காம நம்ம ஃபங்க்ஷனுக்கு ஓடுறோமோ, ஃபங்க்ஷன் விக்கிரகமாக மாறிடும். மாமா வீட்டு ஃபங்க்ஷன் மாமா விக்கிரகம், அத்தை வீட்டு ஃபங்க்ஷன் அத்தை விக்கிரகம். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை நீ வேலைக்கோ இல்லை என்று சொன்னால் ஃபங்க்ஷனுக்கோ எதற்கு கொடுக்குறாயோ அதுதான் விக்கிரகம், அதுதான் வேர், அதுதான் உன் ஆசீர்வாதத்தை தடுக்கிறது, உன் வேரை அழுகி போக பண்ணுகிறது. இன்றைக்கு உன்னை மாற்றணும்னு சொல்லி தான் தேவன் இந்த நாட்களில் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். சுருக்கமாயின் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5வது வசனம், ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் என்று சொல்ல, கசப்பான வேர் இன்றைக்கும் ஏசாவை போல யாக்கோப்பை போல
ஏசா யாக்கோப்புக்கு விரோதமான கசப்பு வைத்திருந்தான். சகோதரனுக்கு விரோதமாய் கசப்பு, மனைவிக்கு விரோதமாய் கசப்பு, அதே போல மாமியாருக்கு விரோதமாய், மருமகனுக்கு விரோதமாய் ரட்சிக்கப்பட்டு அந்நிய பாஷை பேசிக்கொண்டிருக்கிறோம். சபையில் வந்து நாம் என்ன செய்கிறோம்? தேவனை துதிக்கிறோம். இன்னைக்கும் கசப்பான வேர் நமக்குள் இருக்கிறது. இந்த கசப்பான வேர் முழு மரத்தையும் என்ன செய்கிறது? கெட்டு போக பண்ணுகிறது. முழு மரமும் அழுகி போகிறது. உன் வாழ்க்கையில் கனி இல்லை, உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, உனக்குள்ள மேன்மை இல்லை. இந்த மாதத்தில் என்னென்ன யாரோடத்துல நீ கசப்பாக இருக்கிறாயோ, கடந்த 8 மாதத்தில் கசப்பான வேர் உன்னிடத்தில் இருக்கிறதோ, அவடத்துல போய் சமாதானமாகு, ஒப்புரவாகு. உன் வேர் துளிர்க்கும், கீழே வேல் பற்றி மேலே நீ என்ன செய்வாய்? கனி கொடுக்கிறவராய் இருப்பாய். ஏசாயா தீர்க்கதரிசியும் இதை தான் என்ன செய்திருக்கிறார்? எழுதியிருக்கிறார். ஏசாயா 37 அதிகாரம் 11வது வசனத்திலும், யூதா வம்சத்தார் தப்பி மீது இருக்கிறவர்கள் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். சொல்லுங்க, நாங்கள் மறுபடியும் நீங்கள் இந்த மாதத்தில் இழந்ததை பெற்றுக்கொள்கிற மாதம். 8 மாதத்தில் இதெல்லாம் இழந்திருக்கிறீங்களோ, இந்த மாதத்தில் திரும்பவும் கீழே வேறு பற்றி மேலே கனி கொடுப்பீர்கள். ஆசீர்வாதமாக இருப்பீங்க, எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்வீங்க. தைரியமாக இருங்க. ஜோமனோமா. பரிசுத்தமுள்ள தெய்வமே, அன்பு தகப்பனே, இந்த செப்டம்பர் மாதம் உடைய பிள்ளைகள் கீழே வேறு பற்றி மேலே கனி கொடுக்கத்தக்கதாக, உடைய பிள்ளைகள் இழந்ததை, ஆண்டவரே ஸ்தோத்திர, கையை விட்டு பறிக்கப்பட்டதை எல்லாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உடைய பிள்ளைகளுடைய வேர், ஆண்டவரே ஸ்தோத்திர, தண்ணீர் அண்டையில் இருக்கத்தக்கதாக, கிறிஸ்துவுக்குள் இருக்கத்தக்கதாக, உமக்குள் இருந்து கனி கொடுத்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், உமக்குடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க உதவி செய்யும். வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். மீதமும் மிச்சமும் எடுக்க உதவி செய்யும். இந்த மாதம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.